அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வரலாறு காணாத பெட்ரோல் விலையேற்றமும் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகமும் அமெரிக்க கடற்படை முற்றுகையினால் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்களும் மிகவும் ஆபத்தான பொருளாதார வெடிப்பை நோக்கி நகரும் உலக பொருளாதாரமும் அமெரிக்கா எங்களுக்கு எதிரான போரை விரைவில் ஆரம்பிக்கப் போகின்றது என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அமெரிக்காவினுடைய சாகசங்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதற்கு அனைத்தையும் தயார் செய்து வைத்து விட்டோம். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரானுக்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு எத்தனை மாதங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியும்? இவை தொடர்பாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக சீனாவுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் டொனால்ட் டிரம்பும் சீனாவுக்கான விஜயமும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கான சுங்கவரி பணத்தை செலுத்தக்கூடிய கப்பல்களுக்கு எதிராகவும் நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா பொருளாதார தடையை விதிக்கப் போகின்றதா? தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மூலோபாய பொறிக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பல பிரதேசங்களில் இருந்து தொடர்ச்சியாக பின்வாங்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் ஹிஸ்புல்லாவினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஆயுதங்களை ட்ரோன்களை மிக முக்கியமான ஏவுகணைகளை கைப்பற்றியிருக்கக்கூடிய ஈரானும் இதன் மூலமாக கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய பல மூலோபாய தந்திரங்களை பகிர்ந்து கொள்ளும் ஈரானிய தலைமைகளும் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிராக களமிறங்கப் போகும் சோமாலிலாந்தினுடைய கூலிப்படைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஒருங்கிணைப்பும் இவை தொடர்பான அறிவிப்புகளும். இது ஈரான் அப்டேட்டின் 126வது காணொளியாகும். இன்று மதியம் வெளியிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான போரானது நிறைவடைந்து விட்டது என டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் காங்கிரஸ் சபைக்கு தெரிவித்துள்ளது. இவை தொடர்பாக முன்னே காணொளியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதிகளவான இந்திய ஊடகங்கள் இந்த தகவல்களை பிழையாக விளங்கிக் கொண்டு பிழையான பிரச்சாரங்களையே மேற்கொள்கின்றார்கள். காங்கிரஸ் சபையிடம் டொனால்ட் டிரம்ப் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பானது போரை முழுமையாக நிறுத்துவதற்கான அறிவிப்பல்ல. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டது. காங்கிரஸ் சபையினுடைய அனுமதி இல்லாமல் 60 நாட்களுக்கே ஈரானுக்கு எதிரான குறித்த தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். 60 நாட்களுக்குள் ஈரானுக்கு எதிரான போரை நீடிப்பதற்கான அனுமதியை டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் காங்கிரஸ் சபையிடமிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே தற்போது டொனால்ட் டிரம்ப் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எபிக் ஃபரி என்கின்ற தாக்குதல்கள் நிறைவடைந்து விட்டதாக அறிவித்துள்ளார். இதற்கு அர்த்தம் ஈரானுக்கு எதிரான போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம் என்பது அல்ல. இந்த போர் முடிவடைந்து விட்டது என்று டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருப்பதனால் குறித்த போர் தொடர்பான காங்கிரஸ் சபையினுடைய சட்ட விதிமுறைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். மேலும் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் ஈரானுக்கு எதிராக புதிய பெயரில் தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். அவ்வாறு தாக்குதல்களை ஆரம்பித்தால் இன்னும் 60 நாட்களுக்கு டொனால்ட் டிரம்புக்கு காலக்கெடு விதிக்கப்படும். இதன் மூலமாக டொனால்ட் டிரம்ப் மேலதிகமாக 60 நாட்களை பெற்றுக் கொள்வார். அந்த 60 நாட்களுக்குள் ஈரானுக்கு எதிரான போரை தொடர்வதற்கான காங்கிரஸ் சபையினுடைய அனுமதியை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லது காங்கிரஸ் அனுமதி வழங்காவிட்டாலும் AUMF சட்ட திட்டங்களுக்கு அமைவாக ஈரானுக்கு எதிரான போரை டொனால்ட் டிரம்பினால் தொடர முடியும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காங்கிரசின் அனுமதி இல்லாமல் ஈரானுக்கு எதிரான போரை தொடர்வதற்கு டொனால்ட் டிரம்புக்கு பல வழிமுறைகள் காணப்படுகின்றன. மேலும் காங்கிரஸ் சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கான ஒரு வழிமுறையாகவே தற்போது டொனால்ட் டிரம்பும் காங்கிரஸ் சபைக்கு இந்த அறிவிப்பை வழங்கியுள்ளார். இதனை அதிகளவான ஊடகங்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை டொனால்ட் டிரம்ப் எவ்வாறு பயன்படுத்துகின்றார் என்பதனை புரிந்து கொள்வதில்லை. இவ்வாறு புரிந்து கொள்ளாமல் பிழையான பிரச்சாரங்களையே ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கின்றார்கள். முன்னைய காணொலியிலும் இவை தொடர்பாக நான் தெளிவாக பதிவிட்டுள்ளேன். மேலும் சிலர் கேள்விகளையும் எழுப்பியிருந்தீர்கள். தற்போது இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கப் பெற்றிருக்கும் என நம்புகின்றேன். அடுத்து சோமாலியாவினுடைய போர்க்களம் விரிவடைய போகின்றது. முன்னைய காணொளிகளிலும் இவை தொடர்பான சில முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் தற்போது சோமாலியா ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் மே மாதம் 15ஆம் தேதியோடு முடிவடைகின்றது. இந்த பதவிக்காலத்தை இன்னும் பல வருடங்களுக்கு நீடிப்பதற்கு சோமாலியாவினுடைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதனால் தற்போது பண்ட்லான் பிரிவினைவாதிகள் சோமாலியாவின் அரசாங்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்துள்ளார்கள். மே 15ஆம் தேதிக்குள் சோமாலியாவினுடைய ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகாவிட்டால் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படாவிட்டால் நாங்கள் சோமாலியாவுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக பிரிவினைவாதிகள் அறிவித்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக சோமாலியாவினுடைய அரசாங்கம் தடைகளை விதித்துள்ளது. பாபெல் மண்டப் பிரதேசத்தினூடாகவும் சோமாலியா கடற்கரை பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான சரக்கு கப்பல்கள் எண்ணெய் கப்பல்கள் பயணிக்க கூடாது என்பதனை அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதற்கமைவாக சோமாலியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களும் எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவதற்கான சரக்கு கப்பல்களை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே நேரம் சோமாலியா
சோமாலியாவினுடைய இந்த எதிர்ப்பு குழுக்களை கடற்கொள்ளையர்களாகவே மேற்குலக ஊடகங்கள் சித்தரிக்கின்றன. உண்மையில் சோமாலியாவினுடைய கடற்கொள்ளையர்கள் வேறு, எதிர்ப்பு குழுக்கள் வேறு என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு சோமாலியாவினுடைய ஒரு பகுதியை கைப்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சோமாலிலாந்தினுடைய பிரிவினைவாதிகள் தற்போது யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். சோமாலிலாந்து பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான தூதரகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது சோமாலிலாந்தினுடைய தலைவர்களும் பிரிவினைவாதிகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். யமன் ஹவுதிகள் இந்த பிரதேசத்திலே கடல்சார் போக்குவரத்துக்களை பாதித்தால், பாபல் மண்ட பிரதேசத்தினை யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக இழுத்து மூடினால் நாங்கள் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்குவோம். இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய பொது எதிரியாகவே யமன் ஹவுதிகள் காணப்படுகின்றார்கள். மேலும் இந்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களுக்கு அமைவாக நாங்களும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பாபல் மண்ட பிரதேசத்தில் தாக்குதல்களை ஆரம்பிப்போம். எங்களுடைய கடல் பிரதேசமும் பாபல் மண்ட பிரதேசத்தோடு சம்பந்தப்படுகின்றது. மேலும் எங்களுக்கும் பாபல் மண்ட பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். பெர்பரா துறைமுகத்தில் அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ கட்டளை தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றை பயன்படுத்தி நாங்கள் பாபல் மண்ட பிரதேசத்தினை முழுமையாக கண்காணித்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம். இஸ்ரேலோடும் ஐக்கிய அரபு அமீரகத்தோடும் ஒன்றிணைந்து பாபல் மண்ட பிரதேசத்தினை கட்டுப்படுத்துவதற்கும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என சோமாலிலாந்தினுடைய தலைவர்கள் அறிவித்துள்ளார்கள். சோமாலிலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் இன்னும் சில முக்கியமான பிரதிநிதிகள் இந்த தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களுக்கு வழங்கியுள்ளார்கள். எனவே சோமாலியா அடுத்த மிகப்பெரிய போர்க்களமாக மாறப்போகின்றது. சோமாலியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் சோமாலிலாந்துக்கு எதிராகவும் பண்ட்லாண்டுக்கு எதிராகவும் போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இந்த எதிர்ப்பு குழுக்களுக்கு தேவையான உதவிகளை யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக வழங்கி வருகின்றார்கள். பல மாதங்களுக்கு முன்பே இவை தொடர்பான தகவல்களை குறிப்பிட்டிருந்தேன். செங்கடல் பிரதேசத்தினை யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக இழுத்து மூடும் சந்தர்ப்பத்தில் சோமாலிலாந்தில் இருக்கக்கூடிய கூலிப்படைகளும் பிரிவினைவாதிகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்கினால் சோமாலியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் சோமாலிலாந்துக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். மேலும் இதற்கான வேலை திட்டங்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் தந்திரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக என்னுடைய கணிப்பின்படி இன்னும் 3 வாரங்களுக்குள்ளே சோமாலியாவில் அடுத்த மிகப்பெரிய போர்க்களம் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். அடுத்து இன்று காலையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசங்களிலும் லிட்டானி நதிக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கிராமங்களிலும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான கிராமங்களையும் நகரங்களையும் இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களும் காப்பட் குண்டு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் 3 வாகனங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களினால் 25க்கும் அதிகமான லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 40க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் தெற்கு லெபனான் எல்லை கிராமங்களிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த தாக்குதல்களின் விளைவாக இன்று மாலையும் 4 பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பின்வாங்கியுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் சேனல் 12 ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய மூலோபாய பொறியை எதிர்கொள்கின்றோம். ஹிஸ்புல்லா அதனுடைய தாக்குதல் வழிமுறைகள் அனைத்தையும் மாற்றி அமைத்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுடைய வடிவத்தையும் அது மாற்றியுள்ளது. நாங்கள் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த தந்திரோபாய மாற்றத்தினை எதிர்பார்க்கவில்லை. மேலும் அவர்களுடைய ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன் தாக்குதல்கள் எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியுள்ளன, மிகப்பெரிய மூலோபாய பொறியாக மாறியுள்ளன. மேலும் அவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினை மாத்திரம் இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பாளர்களை இலக்கு வைத்தும் வீடுகளையும் கட்டிடங்களை இலக்கு வைத்தும் இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய மின்னணு போர் உபகரணங்களை பயன்படுத்தி இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முடியாது. கடந்த ஒரு வருடத்திற்குள்ளே அவர்கள் தேவைக்கு அதிகமாகவே அதிகளவான ட்ரோன்களையும் இறக்குமதி செய்துள்ளார்கள். எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 80,000 தொடக்கம் 1 லட்சம் வரையிலான ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை ஹிஸ்புல்லா கடந்த ஒரு வருடத்திற்குள் இறக்குமதி செய்திருக்கலாம். மேலும் கடந்த 2 வாரத்திற்குள் மாத்திரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 1000க்கும் அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்தி விட்டார்கள். இந்த ட்ரோன்களில் பெரும்பாலானவற்றை எங்களால் சுட்டு வீழ்த்தவே முடியாது. இதனாலேயே தற்போது நாங்கள் பல பிரதேசங்களில் இருந்து பின்வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் இது ஒரு மிகப்பெரிய தோல்வியாகவே பார்க்கப்படுகின்றது. இதனால் எங்களுடைய ராணுவம் பல இழப்புகளையும் சந்தித்துள்ளது என குறித்த பாதுகாப்பு அதிகாரி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடந்த 8 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலே 5 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்து இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதிகளவான ஹெலிகாப்டர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் செல்லக்கூடிய காணொலிகளும் வெளியாகி இருந்தன.
அத்தோடு கடந்த போரின் போது அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பல ஆயுதங்களையும் ட்ரோன்களையும் நவீன ஏவுகணைகளையும் ஈரான் கைப்பற்றியுள்ளது. மின்னணு போர் முறையை பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய நவீன ஏவுகணைகளை வெடிக்காமல் வீழ்த்தியுள்ளது. மேலும் இவ்வாறு ஈரானிய களத்திற்குள்ளே வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களையும் நவீன ஏவுகணைகளையும் ஈரானிய ராணுவத்தினர் கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் இந்த நவீன ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து அவற்றை களத்தில் மீண்டும் பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். அத்தோடு இந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதனால் ஈரானுக்கு இருக்க இன்னும் ஒரு மிக முக்கியமான நன்மை என்னவென்றால், அடுத்த தடவை ஈரானுக்கு எதிராக இந்த ஆயுதங்களை பயன்படுத்தும் போது இந்த ஆயுதங்களை சுட்டு வீழ்த்துவதற்கான திறன்களையும் ஈரானினால் பெற்றுக்கொள்ள முடியும், கண்டுபிடித்து விட முடியும். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக அதிகமாக பயன்படுத்திய ஏவுகணைகள் ஸ்டெல்த் வகை ஏவுகணைகளாகும். மேலும் இந்த ஏவுகணைகள் கைப்பற்றப்பட்டிருப்பதனால் இந்த ஸ்டெல்த் வகை ஏவுகணைகளை கண்டுபிடித்து சுட்டு வீழ்த்துவதற்கான திறன்களையும் ஈரான் வளர்த்துக் கொள்ளும். இவை தொடர்பான பல மூலோபாய தந்திரமான தகவல்கள் அனைத்தையும் தற்போது ஈரான் பெற்றுக் கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த தகவல்களை ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியாவோடு ஈரானிய தலைமைகள் பகிர்ந்து கொண்டுள்ளார்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்க ராணுவத்தினுடைய பலம் மற்றும் பலவீனம் என்பனவற்றையும் ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகள் அறிந்து கொண்டிருப்பதாகவும், ஈரானிடமிருந்து பல முக்கியமான தகவல்களை இந்த நாடுகள் பெற்றுக் கொண்டிருப்பதாகவும், இது அமெரிக்க ராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிரான போரின் விளைவாக அமெரிக்காவின் ஆயுத கையிருப்புகள் தொடர்பான பல முக்கியமான தகவல்களையும் ரஷ்யா மற்றும் சீனா பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று மாலை ஈரானின் IRGC கடற்படை தலைமையகம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. பாரசீக வளைகுடா, ஹெர்முஸ் ஜலசந்தி மற்றும் ஈரானிய கடற்கரை பிரதேசங்கள் அனைத்தும் ஒன்றிணைத்து 2000 கிலோமீட்டருக்கும் அதிகளவான பிரதேசங்களை ஈரானிய IRGC ராணுவமே முழுமையாக கட்டுப்படுத்துகின்றது. இந்த மிகப்பெரிய பிரதேசத்தை நாங்கள் ஈரானிய மக்களுடைய செழிப்புக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் மாற்றி வருகின்றோம். பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் நாங்கள் விதித்திருக்கக்கூடிய புதிய சமன்பாடுகள் உலகினுடைய புதிய ஒழுங்கையே உருவாக்கப் போகின்றது. மேலும் இதிலிருந்து நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை. பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் ஈரானினுடைய ஏனைய கடல் பிரதேசங்களிலும் நாங்கள் இன்னும் பல சாகசங்களையும் காண்பிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம். உலக பொருளாதாரத்தின் ஒழுங்கை வடிவமைப்பதற்கு நாங்கள் பல சாகசங்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். மேலும் ஈரானிய மக்கள் அனைவரும் தயாராக இருங்கள். பாரசீக வளைகுடாவினுடைய புதிய நிர்வாகம் மற்றும் புதிய சமன்பாடுகள் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துவதற்கு தயாராகவே இருக்கின்றது என ஈரானிய IRGC ராணுவத்தின் கடற்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு அமெரிக்காவிலே பெட்ரோலினுடைய விலையானது பல மடங்கினால் அதிகரித்து விட்டது. தற்போது அமெரிக்காவில் ஒரு கலன் பெட்ரோலினுடைய விலையானது $4.37 விற்பனை செய்யப்படுகின்றது. அதாவது 3.5 லிட்டர் பெட்ரோல் $4.50 விற்பனை செய்யப்படுகின்றது. இதனால் அமெரிக்க மக்கள் மிகப்பெரிய அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அமெரிக்க பொருளாதாரத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். இந்த நிலைமையானது இன்னும் பல வாரங்களுக்கு நீடிக்குமாக இருந்தால் அமெரிக்க மக்களிடத்திலே மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டுவிடும் என்றும், டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகத்தினால் இதனை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நவம்பர் மாதம் நடைபெறப் போகும் தேர்தலில் டொனால்ட் டிரம்பினுடைய கட்சியானது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கப் போகின்றது. இதன் விளைவாக மிகப்பெரிய சிக்கல்களை டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் எதிர்கொள்ளப் போகின்றது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக ஈரானுக்கு பணத்தை செலுத்திவிட்டு செல்லக்கூடிய கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராக டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பொருளாதார தடைகள் அறிவிக்கப்படும் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் டொனால்ட் டிரம்ப் எடுக்கப் போகும் இந்த முடிவானது அவருக்கு எதிராகவே திரும்பப் போகின்றது. ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஈரானுக்கு வரியை செலுத்திவிட்டு பல எண்ணெய் கப்பல்கள் செல்வதன் விளைவாகவே சர்வதேச சந்தையில் எண்ணெய் பற்றாக்குறையானது ஓரளவு சமப்படுத்தப்படுகின்றது. இந்த கப்பல் நிறுவனங்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்தால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் வெளியேற்றமானது இன்னும் பல மடங்கினால் அதிகரித்துவிடும். மேலும் இது அமெரிக்காவுடைய களத்திலேயே அதிகளவான தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அத்தோடு வருகின்ற 14ஆம் 15ஆம் திகதிகளில் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கான பயணத்தை மேற்கொள்ளப் போகின்றார். மேலும் இந்த பயணத்திற்கு முன்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை திறப்பதற்காக சீனாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவோடு வர்த்தக ரீதியான சில ஒப்பந்தங்களை முடிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் திறக்க வேண்டும் என்றும், இதற்கான அழுத்தத்தினை சீனா ஈரானுக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் மூலமாக எப்படியாவது ஈரானை சரணடைய வைப்பதற்கான முயற்சிகளையே டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்கின்றார்.
அடுத்து அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தொடர்பாக ஈரானிய அதிகாரிகள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். எங்களுடைய சேமிப்பு கொள்ளளவுகள் வரம்புகளை எட்டுவதனை தவிர்ப்பதற்காக நாங்கள் தற்போது எண்ணெய் உற்பத்தியை படிப்படியாக குறைத்துள்ளோம். நாங்கள் பல தசாப்தங்களாக பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் வாழ்ந்துள்ளோம். பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலேயே எண்ணெய் உற்பத்தி மற்றும் எண்ணெய் விநியோகத்தை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். இதனால் அமெரிக்காவுடைய முற்றுகை ஒன்றும் எங்களுக்கு பெரிய விடயம் அல்ல. எண்ணெய் உற்பத்தி தளங்கள் சேதமடையாத வகையில் எங்களுக்கு எண்ணெய் உற்பத்தியை படிப்படியாக குறைக்க முடியும். இதற்கு நாங்கள் தற்போது எண்ணெய் உற்பத்தியை படிப்படியாக குறைத்து விட்டோம். எங்களுடைய சேமிப்பு தளங்களையும் பாதுகாப்பாக அமைத்துள்ளோம். மேலும் பாகிஸ்தான் வழியாக எண்ணெய் அத்தியாவசிய பொருட்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தையும் மேற்கொள்கின்றோம். எங்களுக்கு இன்னும் பல மாதங்களுக்கு அமெரிக்காவுடைய கடற்படை முற்றுகையை தாங்கிக் கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 9 மாதங்களுக்கு எங்களுக்கு இந்த கடற்படை முற்றுகையை தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இந்த கடற்படை முற்றுகையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை ஒரு மாதத்திற்கு கூட அமெரிக்காவினால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதனால் கடற்படை முற்றுகையானது மிகப்பெரிய தோல்வியிலேயே முடிவடைய போகின்றது. மேலும் அவர்கள் இந்த கடற்படை முற்றுகையை தொடரப் போவதில்லை. விரைவில் எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். மேலும் இதற்காக நாங்கள் அவர்களுக்கு பல பொறிகளையும் வைத்துள்ளோம். இந்த பொறிகளுக்குள்ளே அவர்கள் நிச்சயமாக சிக்கிக் கொள்வார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானுடைய தந்திரங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் என ஈரானிய தலைமைகள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். எனவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை விரைவில் ஆரம்பிக்கும். மேலும் நேற்றைய தினமே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு இருந்தது. இவற்றை சீர்குலைப்பதற்காக ஈரான் பல தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டிருந்தது. முன்னைய காணொளியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய புதிய முன்மொழிவில் எந்தவிதமான புதிய விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை. ஈரான் அதனுடைய நிபந்தனைகளில் உறுதியாக இருக்கின்றது. மேலும் அமெரிக்காவை ஈரானினுடைய பொறியில் சிக்க வைப்பதற்காகவே இந்த தந்திரங்களை ஈரான் மேற்கொள்கின்றது. அத்தோடு காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய துணைத் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கா விரைவில் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கும். இவை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்க போகும் அடுத்த கட்ட சாகசங்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய முப்படைகளும் தயாராக இருக்கின்றன. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஏற்பட போகும் இந்த புதிய மோதலானது ஒரு விரிவான மோதலாகவே அமைந்திருக்கும். மேலும் இந்த புதிய விரிவான மோதலில் நாங்கள் அனைத்து விதமான திறன்களையும் களமிறக்குவோம். தற்போது அமெரிக்க தலைமைகளும் அமெரிக்க அதிகாரிகளும் எண்ணெய் வெளியேற்றத்தினை குறைப்பதற்காகவே பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் அமெரிக்க கடற்படை முற்றுகையினால் அமெரிக்காவே தற்போது சிக்கிக் கொண்டுள்ளது. இதனால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இவர்கள் விரைவாக ஆரம்பிப்பார்கள். மேலும் இதற்கான உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என காத்தமல் அன்பியா தலைமையகத்தினுடைய துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.